புதுசா வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள தெரியாது. அப்ப பழைய சிந்தனையில் இருக்கிறது தான் வயதானவருடைய அடையாளம். வயதாச்சுன்னா என்ன அடையாளம்னா அதெல்லாம் அப்படி நடக்க கூடாது அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா நடக்குதே, அதுக்கு என்ன பண்றது இல்லைங்களா? டிசீஸ் வரக்கூடாதுன்னு சொல்றோம், டிசீஸ் வரதை என்ன செய்யறது? ஆனா அதை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறதுதான் முக்கியமான விஷயம். பொதுவாக வந்து வாழ்க்கைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. வாழ்க்கையை நம்ம ஏதாவது அளந்து பார்த்திருக்கோமா இது வரைக்கும்? உங்களுக்கு கேட்கக்கூடிய திறன், கேட்டு புரிந்து கொள்ள திறன், அதுல ஆர்வம் இருக்கிறது, இதெல்லாமே வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. தகவல் எல்லாமே வந்து பொதுவான தகவல் தானே தவிர வளர்ச்சிக்கான தகவல் அல்ல. அது படிப்பாக இருந்தாலும் சரி, செய்தியா இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு வளர்ச்சிக்கான ஒரு தகவலே அல்ல. செய்திகளை உங்களுக்கு கன்வே பண்ணக்கூடிய தகவல் தான். அதனால இப்ப நாங்க சொல்றது எல்லாமே உங்களுக்கு புதுசா தெரியும். இதெல்லாம் 1879லயே உங்க வாழ்க்கையை, உங்க மனசு எப்படி இருக்கு டெஸ்ட் பண்றதுக்கு அந்த காலத்துல லேப்ல உருவாக்கிட்டாங்க. இன்னைக்கு இருக்கு. அறிவியல் ரீதியா போகணும்னு நினைக்க மாட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சதுனாலதான் அதிகப்படியாக எதுவே சொல்றது இல்லை. பட் எங்களோட நிறுவனம் தான் இல்லை, அவனை டெவலப் பண்ண முடியல. அப்ப டீச்சர் எப்படி யூஸ் ஆகும், அதுக்கு அடுத்த லெவல் என்னன்னு பார்ப்பாங்க. அதனாலதான் அவர்கள் எல்லாமே வந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்காங்க. நம்ம என்னன்னா மாஸ் நீட் பாத்தீங்கன்னா 25 லட்சம் பேர் எழுதுறாங்க, சிஏ பாத்தீங்கன்னா 20 லட்சம் பேர் எழுதுறாங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் எடுத்தீங்கன்னா அது 20 லட்சம் பேர் எழுதுறாங்க. ஆனா எல்லாமே டியூஷன் தான் போறாங்க. யாருக்காவது யோசிக்க தோணுதா? 7வது 8வது சப்ஜெக்ட் மறுபடியும் டியூஷன் போனா தான் படிக்க முடியுமா? அவசியமா படிக்கக்கூடிய தன்மை இருக்குதா இல்லையா அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுதா? இன்ன வரைக்கும் தெரியல, இனிமேலும் தெரிய போறது கிடையாது. ஏன்னா மக்கள் வந்து கூட்டத்துக்கு பின்னாடி போகக்கூடிய மனநிலை தான். இது எல்லா இடத்துலயும் அப்படிதான் இருக்கு, மந்தை மனநிலை தான். உங்களை வாழ்க்கையை நடந்துக்கலாம், யார் வேணாலும் அவங்க இதுதான் மீட்டர். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட எஜுகேஷன், செகண்ட் வந்து பொருளாதாரம், அதுக்கடுத்து வந்து சோசியல் ஸ்டேட்டஸ், சமுதாயத்துல ஒரு அந்தஸ்து, அதுக்கடுத்து வந்து சைக்கலாஜிக்கல் ஹெல்த். இதுதான் முக்கியமான விஷயம். சைக்கலாஜிக்கல் ஹெல்த் அதாவது உடல் ரீதியான ஆரோக்கிய குறைபாடு, நீங்க உடனே மருந்து சாப்பிட்டுக்கீங்க. சைக்கலாஜிக்கல் ஹெல்த் தான் மிகப்பெரிய ப்ராப்ளம். அதுதான் நிறைய பேருக்கு தெரியாது. சைக்கலாஜிக்கல் ஹெல்த் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு? உதாரணத்துக்கு ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக் வந்து யாராவது ஹார்ட் அட்டாக் பண்ணாங்களா? வாழ்க்கை பிரச்சனை தான். பிளட் பிரஷர் யாராவது பிரஷர் பண்ணாங்களா? ஒண்ணுமே இல்லை. அதற்கு எடுத்து பாத்தீங்கன்னா நீங்க ஒன்னொன்னா எடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சொல்லக்கூடிய சர்க்கரை வியாதி காரணம் அவங்க மன அழுத்தம் தான் சொல்றாங்க. வாழ்க்கை அழுத்தம், மன அழுத்தங்கிற வார்த்தையை நாங்கள் எடுத்துக்கொள்வதில்லை. வாழ்க்கை அழுத்தம், வாழ்க்கை அழுத்தம் தான் நமக்கு என்ன சர்க்கரை வியாதியை உண்டாக்கிறது. அதே மாதிரி முடிவு உடம்புல உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் மெயினா வந்து வாழ்க்கையில் சார்ந்த அழுத்தங்களும், வாழ்க்கை அழுத்தங்களை நிவர்த்தி செய்ய முடியாமல் இருக்கிறது தான் அழுத்தமா வந்து அதுதான் உடம்புல வந்து பாதிப்பு ஏற்படும். கிட்னி ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? அவங்க வாழ்க்கையில வந்து பயம். பயம்ங்கிறது அவங்க தைரியமா பேசுறாங்க அப்படிங்கிறது பயம் கிடையாது, அவங்க உள்ளுக்குள்ள பயமா இருப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப பயந்துட்டா இருக்கவங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க, உள்ளுக்குள்ள பயங்கர வில்லனா இருப்பாங்க. அதுவும் பார்த்துக்கிட்டே இல்லையா? அப்புறம் வெளிப்படையான நடத்தைகள், உள்ளுப்படியான நடத்தைகள். அப்ப இந்த சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை. என்ன பிரச்சனை? படிப்பு வரல, உங்க பசங்களா இருக்கட்டும் மற்றவங்களா இருக்கட்டும், ஏன் படிக்கலன்னு கேட்டா என்ன சொல்றாங்க? டியூஷன் வந்து டீச்சிங் தான், ஆனா ஒரு டீச்சர் சொல்லி கொடுத்தே போகல, என்ன பண்றது? அப்ப இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஒருத்தர் படிக்கிறதுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு. நாங்க வந்து எங்களுடைய நிறுவனத்துல வந்து இதெல்லாம் நீங்க அவேர்னஸ் தான் சொல்றேன். லேர்னிங் கிளினிக்னஸ் தனியா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இது படிப்புக்கான கிளினிக். படிக்கிறதுல என்னென்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் ரீடிங், ரைட்டிங், காம்ப்ரிஹென்ஷன், அண்டர்ஸ்டாண்டிங், ஸ்பெல்லிங், ரீடென்ஷன், மெமரி, ரீகாலிங், இத்தனை காம்பனன்ட் இருக்கு. இத்தனை வந்து பாடத்திட்டமா சொன்னா புரியுமா? சங்கீதம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சங்கீத புக்கு கொடுத்தா நீங்க பாட முடியுமா? உள்ளக்குள்ள வாசிக்கிறது கொடுத்தா முடியுமா? அதே மாதிரி இந்த படிப்பு. ஆனா இதுவரைக்கும் நமக்கு சொல்லியிருக்காங்களா? இதுவரைக்கும் சொன்னதே இல்லை. மேக்ஸிமம் வந்து முன்னணி நிறுவனங்களுக்கு எல்லாமே எங்களுக்கு தெரியும். அவங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த டாப்ல உள்ளவங்களுக்கு எங்களுடைய லேர்னிங் கிளினிக் மூலமா இதுவரைக்கும் வந்து ஒரு 5 லட்சம் ஸ்டூடெண்ட் டெவலப் பண்ணிருக்கோம். எங்களுடைய ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 178 180 டாக்டர்ஸ் இருக்காங்க. எங்களுடைய கன்சல்டிங் டாக்டர் ஆனவங்க. அப்ப வந்து படிக்க முடியல அப்படிங்கிறதுக்கு நம்ம அவங்க சொல்றது முடியாது. நம்ம அது அடுத்த விஷயம் யாருமே சொல்லல, படிக்கிறதுக்கு மட்டும் சொல்றேன். இதெல்லாம் என்ன படிக்கல ஏன்னு கேட்டா பொதுவா ஒரு பசங்க என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்க புரியல. 2 விஷயம். வெரி குட். அடுத்தது பயம். வெரி குட். அடுத்தது முடியல. அடுத்தது
என்ன சார்? படிக்கவே முடியல, படிக்கவே முடியல, படிக்கவே தெரியல. எது கரெக்ட்? படிக்க தெரியாதனால முடியல. சரி, தெரியல, முடியல, தெரிஞ்சிருக்கு ஏன் தெரியல, தெரிஞ்சுக்கிறது ஏன் தெரியல? பயம் இருக்கு. பயம். அப்ப பயத்தை நீங்க என்ன செய்யணும்? இதுவரைக்கும் செஞ்சிருக்குமா? இல்லவே. இது உலக நிலை வரைக்கும் இப்படித்தான் போகும். உலக நிலை வரைக்கும் இப்படித்தான் போகும். அப்ப என்னன்னா, நல்லா நீங்க கேட்டுங்க. எங்களோட ஸ்டடி பண்ணி ஒரு சரியான பையனை கூப்பிட்டோம்னா ஏன் படிக்கலைன்னா மனப்பாடம் பண்ணிருப்பான் இல்லையா? அப்ப மனசுக்குள்ள என்ன செய்யுது? போகல. அப்ப மனசுல ஏன் போகலன்னு கண்டுபிடிச்சு மாத்தினா சரியா இருக்கும்ல? கண்ணு தெரியல, நம்ம என்ன செய்யணும்? சர்ஜரி பண்றோம் அல்லது கண்ணாடி போடுறோம். ஆனா படிப்பு மாத்திரம் இதுவரைக்கும் யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? இதுவரைக்கும் இப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லவே இல்ல. இதுதான் சார் விஷயம். அப்ப இந்த மாதிரி தெரியாத விஷயங்கள் எத்தனை விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. அப்ப இதுதான் சைக்கலாஜிக்கல் ஹெல்த் டெவலப் ஆகினா 4 ஏரியா ஃபெயிலியர் ஆயிடும். எஜுகேஷன் ஃபெயிலியர் ஆயிடும்,